அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் 8.2ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியாஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் வித் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆஃப் மோனோமியல்ஸ் அஸ் தேர் லென்த் அண்ட் பர்த்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த்தும் பர்த்தும் எல்லும் பியும் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து எல், இது வந்து பி. அதே மாதிரி இது வந்து எல், இது வந்து பி. இது வந்து எல், இது வந்து பி. இது எல், இது பி. இது எல், இது பி. ஸோ லென்த்து பர்த்தும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இது கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வச்சு, இப்போ நம்பர்ஸ்க்கு பதிலாக இது மாதிரி மோனோமியல்ஸாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எல் இன்ட்டு பி. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? பிக்யூ. இதுதான் எல், இதுதான் பி. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன நம்ம போடும்? எல் இன்ட்டு பி. அப்போ பி இன்ட்டு கியூ. பி இன்ட்டு கியூ நம்ம ஆன்சர் என்ன எழுதுவோம்? பிக்யூ. வேறு வேறு லெட்டர்ஸ்னால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியது தான், பிக்யூ. செகண்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 10m, 5n. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல் இன்ட்டு பி. இதுதான் எல், இதுதான் பி. 10mன்றது எல், 5nன்றது பி. அப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம்? எல் இன்ட்டு பின்னா 10m இன்ட்டு 5n. இது மாதிரி வேறு லெட்டர்ஸ் வேறு நம்பர்ஸ் இது மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸை தனியாக எழுதிடணும். 10 இன்ட்டு 5 நம்பர்ஸை தனியாக எழுதிட்டு அப்படியே ப்ராக்கெட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எந்த சிம்பிளும் போடக்கூடாது. அப்படியே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி m இன்ட்டு n. இது லெட்டர்ஸை தனியாக எழுதிடணும், நம்பர்ஸை தனியாக எழுதிடணும். இல்லைங்க மிஸ் எனக்கு 10 இன்ட்டு 5 50 நான் பார்த்தாலே டேரெக்டாக எழுதுவோன்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 10 5s are 50. m இன்ட்டு n வேறு வேறு லெட்டர்ஸ்னால் அதை அப்படியே பக்கத்தில் எழுதுனா போதும், mn. அடுத்தது தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 20x². அது ஸ்கொயர் நம்மளுக்கு காப்பி ஆகிருக்கிறது அப்படி ஆயிருக்கு. அடுத்தது 5y². இதுவும் அதே தான். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம்? 20x² இன்ட்டு 5y². அப்போ நம்ம இது எழுதும்பொழுது எப்படி எழுதணும்? 20 இன்ட்டு 5ன்றதை தனியாக எழுதிட்டு அடுத்தது x² இன்ட்டு y²ன்றதை தனியாக எழுதிக்கலாம். அப்போ 20 இன்ட்டு 5 வந்து என்ன வரும்? 100. x² y² வேறு வேறு லெட்டராக இருக்குது. ஸோ சேர்த்து x² y²ன்னு அப்படி ஒன்றா பக்கத்தில் எழுதிடலாம். அடுத்த சம் பாருங்கள், ஃபோர்த்து சம் வந்து என்ன வந்திருக்குது? 4x 3x². இது மாதிரி வந்திருக்கு. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? 4x இன்ட்டு 3x². இப்போ இங்கே நம்பர்ஸை ரெண்டையும் ஒன்றா எழுதிடலாம். 4 இன்ட்டு 3 நம்பர்ஸை ஒன்றா எழுதிடலாம். அடுத்து லெட்டர்ஸ் ரெண்டையும் அடுத்து ஒன்றா எழுதிடலாம், x இன்ட்டு x². அப்போ 4 3s are 12 நம்ம எழுதிடுவோம். x இன்ட்டு x² நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் சம்லேயே, a⁻m இன்ட்டு a⁻n. இதோடைய ஃபார்முலா என்ன? பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளையில் என்ன பண்ணணும்னா மேலே இருக்க பவரை அப்படியே ஆட் பண்ணிடணும். அப்போ m+n இதுதான் ஃபார்முலா. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ x எழுதி 12 போட்டோம். அடுத்து x அப்படியே எழுதிட்டு இங்கே 1 + 2 என்ன வரும்? 3. அப்படியே ரெண்டையும் ஆட் பண்ணணும், பவரை ஆட் பண்ணணும். ஸோ 4 சம் போட்டாச்சு. ஃபிஃப்த்து சம் நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். அடுத்து ஃபிஃப்த்து சம் என்ன வருது? 3mn, 4np, 4np. இதுதான் சம்மு. அப்போ இதுக்கும் என்ன பண்ணுவோம்? 3mn இன்ட்டு 4np இப்படி எழுதுவோம். அடுத்து இருக்கிற நம்பர்ஸை ஒன்றா எழுதிக்கலாம். நம்பர்ஸை ஒன்றா எழுதிட்டு லெட்டர்ஸை ஒன்றாக்கிடலாம், mn இன்ட்டு np. இப்போ 4 3s are என்ன வரும்? 12 அப்படியே எழுதியாச்சு. இங்கே ஒரு m தான் இருக்குது. ஸோ m அப்படியே எழுதிடலாம். ஆனால் n பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ n எழுதிட்டு இதுக்கு மேலே 1 இருக்கிறதா அர்த்தம், இதுக்கு மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ பேஸ் காமன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா பவர்ஸை மேலே இருக்க பார்ட்ஸை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1 2 எழுதிட்டு p ஒன்று தான் இருக்குது. ஸோ p அப்படி எழுதிடலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? 12mn²p. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் எழுதும் பொழுது இப்படி நல்லா
பொறுமையாக அந்த எல்பிங்கிற எல்லும் பியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெக்டாங்கிள் ஃபார்முலா எல் இன்ட்டு பின்றதை எழுதிட்டு அங்கே கொடுத்துருக்கிற ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது நம்பர்ஸை தனியாகவும் லெட்டர்ஸை தனியாகவும் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. 2 லெட்டரும் வேறு வேறுனா அப்படியே கிட்டக்க எழுதிடலாம், அப்படியே சேர்த்து எழுதிடலாம். இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி வருது, இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது எக்ஸ் அப்படின்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற பவரை ஆட் பண்ணிடணும். எதுவுமே இல்லைன்னா மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ பவர்ஸை வந்து ஆட் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியான சம் தான். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.